அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சர்க்கரை வந்த உடனே அந்த சர்க்கரை வந்த புதுசில் எல்லாத்துக்கும் ஏற்படுற 3 முக்கியமான சந்தேகங்கள் இல்லைன்னா குழப்பங்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறையா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு சர்க்கரை வருது, 25-30 வயசில் டயபெட்டிஸ் வருது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கேள்வி பெரும்பாலானோருக்கு இருக்குது. ஸோ அப்படி எங்கிட்ட கேட்ட 3 கேள்வி சந்தேகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கலாம். முதல் சந்தேகம், எனக்கு ஏன் வந்துச்சு, இல்லை எப்படி வந்துச்சு டாக்டர், எனக்கு இந்த வயசில் எப்படி டாக்டர் வந்துச்சு அப்படின்னு. பொதுவாக சர்க்கரை உண்டாகிறதுக்கு, டயபெட்டிஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றம். ஸோ கிட்டத்தட்ட 80-90% பேர்த்துக்கு இளம் வயதில் சர்க்கரை வர்றதுக்கு, இல்லை எந்த வயதில் இருந்தாலும் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வாழ்க்கை முறை மாற்றம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவியல் மாற்றம், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு இல்லாமை, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, 4வது சரியான தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து இரவு நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு. இதுதான் 80-90% பேர்த்துக்கு இருக்கிற காரணங்கள். ஒரு 10% பேர்த்துக்கு தான் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் சொல்லுவோம். அதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சர்க்கரை இருக்கிறதுனால அதனால் உண்டாகிற சர்க்கரை. ஸோ கிட்டத்தட்ட 80-90% பேர்த்துக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறனால அந்த வாழ்க்கை முறையை சரியாக வச்சுருந்தாலே இது வராமல் தடுக்க முடியும். அடுத்து 2வது சந்தேகம், இதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு சந்தேகம். டாக்டர், ஒரு முறை இப்போ சர்க்கரை வந்துருச்சு, நான் வாழ்நாள் பூரா மெடிசன் சாப்பிடணுமா, இப்போ நான் மெடிசன் தொடங்கினா வாழ்நாள் பூராமாக இதை கண்டினியூ பண்ணணுமா? ஸோ இந்த சந்தேகம் பெரும்பாலானோருக்கு இருக்குது. முதல்ல சர்க்கரை நோயில் என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். 2 விதமான காரணங்கள் இருக்குது சர்க்கரை நோய் உண்டாகிறது. பேத்தோஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். எந்த காரணத்தினால உங்களுக்கு சர்க்கரை வந்திருக்குன்னு. ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று இன்சுலின் சுரப்பில் குறைபாடு, இன்சுலின் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழல் அதிகப்படியாக இன்சுலின் சுரக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. இன்னொன்று இன்சுலின் சுரப்பில் குறைபாடு இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் சுரப்பில் குறைபாடு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக மருந்து மாத்திரைகளோட உதவி கடைசி வரைக்கும் தேவைப்படும். ஆரம்பத்திலிருந்தே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் அதிக சர்க்கரை இருக்கும் பொழுது மருந்து மாத்திரைகள் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்து மூலமாக உடல் எடையை குறைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமல் சில காலமோ பல காலமோ நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருந்து அவங்களுக்கு சர்க்கரை வருது அப்படின்னா பெரும்பாலும் அவங்களுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி தான் காரணம், இன்சுலின் சுரப்பில் குறைபாடு தான் காரணம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மருந்து மாத்திரையோட உதவி தேவைப்படும். இதே உடல் பருமனால், அதிக உடல் எடையினால் சர்க்கரை வர்றவங்களுக்கு அந்த உடல் எடை குறையும் பொழுது நிச்சயமாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் பல காலங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் முறையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கும் போது. ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், சர்க்கரை டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது நாளுக்கு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். ஸோ உங்கள் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நிச்சயமாக ஆரம்ப கட்டத்தில் மருந்துகள் போட்டு பின்னாடி கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியம். எப்போ வேணால் திரும்பவும் நம்ம மருந்து மாத்திரை தேவைப்படலாம். ஸோ அதனால் சர்க்கரை நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையை தவிர்ப்பது இல்லை எடுத்துக்காமே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான தீர்வாக இருக்காது. அடுத்து 3வது சந்தேகம். இது சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டிப்ரெஷனையே உருவாக்கலாம். டாக்டர், சர்க்கரை வந்தால் கண்ணு போச்சு, கிட்னி போச்சு, ஹார்ட்டு போச்சுங்கிறாங்களே, இனிமேல் என் வாழ்க்கையே முடிஞ்சுதா? நிறைய பேர்த்துக்கு இது ஒரு குழப்பங்க. இதனால் அவங்க ஒரு ஹாப்பினஸை இழந்துடுறாங்க, ஒரு சந்தோஷம் ஆனந்தத்தை இழந்துடுறாங்க. அதனால் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரு சோகமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான். ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்களோட சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுறத வெகுவாக தவிர்க்க முடியும். இது ஆராய்ச்சி பூர்வமாக இப்போ இல்லைங்க, கிட்டத்தட்ட 1998 காலத்திலேயே
யூகேபிடிஎஸ்னு ஒரு ஆய்வில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, லெகசி எஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் சர்க்கரை வந்து 10 ஆண்டுகள் தொடர்ந்து தங்களோட சர்க்கரையை நிலையான கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படுறது, கண் பாதிப்போ, கிட்னி பாதிப்போ, ஹார்ட் பாதிப்போ, கால் பாதிப்போ ஏற்படுறது வெகுவாக குறையுது. ஆரம்ப கட்டத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ பொதுவாகவே சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு அறிகுறியற்ற ஒரு நிலை. அதிக சர்க்கரையும் இல்லை ரொம்ப கம்மி சர்க்கரையும் ஏற்ற இறக்கங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அதனால் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் மானிட்டரிங். தொடர்ந்து சர்க்கரையை கண்காணிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பு வந்து சரியான அளவில் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். அதே போல் உள்ளுறுப்புகள் பாதிப்பு, நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டு, கிட்னி, கால் நரம்பு, இது எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற ஆரம்ப நிலையில் நம்மளுக்கு வந்து பெரிய விளைவுகளை காமிக்காது. அதனால் சர்க்கரை உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த உறுப்புகளை வருடம் ஒரு முறை காம்ப்ரிஹென்சிவ் டயபெட்டிக் செக்கப்னு சொல்லுவோம். கண், ஹார்ட்டு, கிட்னி, கால் நரம்பு, சும்மா மாஸ்டல் செக்கப்னு சொல்லிட்டு வெறும் இந்த ரத்த டெஸ்ட் மட்டும் பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இந்த உறுப்புகளெல்லாம் சரியாக செயல்படுதா, இல்லை அதில் எதுவும் பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ அதனால் சர்க்கரை வந்த எல்லாருக்குமே இப்படி தான் அவங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் சரியான கட்டுப்பாட்டில் வச்சுருக்காதவங்களுக்கு தான் பாதிப்புகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு மிக 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 குறைவு. அதனால் அவங்களால ஒரு நார்மலான வாழ்நாளை வாழ முடியும். ஸோ சர்க்கரை வந்தவங்க தயவு செஞ்சு மனசு விடாதீங்க, தேவையில்லாத குழப்பத்தில் போகாதீங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சர்க்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதுக்கான சிகிச்சை முறை எடுத்துக்கங்க. சிகிச்சை எடுக்காமல் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா பின்விளைவுகள் வரதை தவிர்க்க முடியாது. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது சமீபத்தில் சர்க்கரை வந்தது, இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விழிப்புணர்வு ஒன்று தான் இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றத்தினால் ஏற்படும் க்ரானிக் டிசார்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்குரிய ஒரே வழி. அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஓகே, அக்செப்டபுள்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலோடு, விழிப்புணர்வு தகவலோடு அடுத்த வாரம் சந்திப்போம்.